மிளகாயினை அப்படியே போட்டு சமைப்பீர்களா இல்லை இந்த காம்பினை அகற்றிவிட்டு சமைப்பீர்களா? சமைக்கும் போது காம்புகளின் சில துகள்கள் உடைந்துவிட வாய்ப்புகள் அதிகம். அது குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் தொண்டை பகுதியில் சிக்கிக்கொண்டு ஆபத்தினை ஏற்படுத்தலாம். இம்மர காம்புகளில் பல அசுத்த கிருமிகள் ஒளிந்திருக்கும். செடி கொடிகளில் இருந்த அதே கிருமிகள் இவற்றிலும் இருக்கும். நீங்கள் மிளகாயினை எப்பேற்பட்ட சூட்டினில் சமைத்தாலும் அக்காம்பின் இடுக்கில் ஒளிந்திருக்கும் அவைகள் சாகாது. சிலர் மிளகாய் பஜ்ஜியோடு இக்காம்பினையும் சேர்த்து புசிப்பதுண்டு. இது தவறு. ஏனென்றால் இவை லிக்னின், அதாவது ஒரு மரத்தின் கட்டை எவற்றால் ஆனதோ அவற்றால் தான் இதுவும் ஆனது. ஒரு மனிதனின் உடலால் இவற்றை செரிமானம் செய்ய இயலாது. வயிறு புண்ணாகிவிடும். தக்காளியின் கேலிக்ஸ், சோள கருதின் ஹஸ்க் இவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு சமைக்கும் நாம் மிளகாயில் மட்டும் அகற்ற மறந்தது ஏன்? சற்று சிந்திப்போம். நன்றி.